வணக்கம். சில நாட்களுக்கு முன்னால ரஷ்ய அதிபர் புதின் உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடுறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதுல அவரு, நீங்கள் எந்த செய்தியை வேண்டுமானாலும் வெளியிட்டுக் கொள்ளுங்கள், அதை தடுக்கப் போவதில்லை. ஆனால் வெளியிட்ட அந்த செய்திக்கு சரியான முறையான ஆதாரம் காட்ட வேண்டும். காட்ட இயலவில்லை என்றாலோ காட்ட மறுத்தாலோ 15 வருட சிறை தண்டனை விதிக்கப்படும்னு சொல்லி இருக்காரு. ரஷ்யா போன்ற நாடுகள்ல இதை எளிதில் சாத்தியப்படுத்தலாம். ஆனா இந்தியா மாதிரி ஜனநாயக நாடுகள்ல அவ்வளவு எளிதா இதை கொண்டு வந்துட முடியாது. இருந்தாலும் பிரதமர் மோடி சாட்டையை சுழற்ற வேண்டிய நேரம் இது. தட்டி கேட்க ஆள் இல்லாதவர்களை தரிகட்டு போய் உண்மைக்கு புறம்பான செய்திகளை கூலிவான் ஊடகங்களின் துணையோடு கொஞ்சமும் நேர்மை இல்லாமல் வெளியிடுகிறார்கள் நம்ம ஊர் அரசியல்வாதிகள். குறிப்பாக உள்நாட்டில் அமைதியின்மை நிலவுவதாகவும் மக்களின் சுதந்திரம் பறி போய்விட்டதாகவும் நஞ்சை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய மோடி அரசு மீது சேற்றை வாரி இறக்கிறார்கள். உலக அரங்கில் இந்தியா தலைக்குனிவை சந்திக்க வேண்டும் என்பதே இவர்களது இலக்கு. அதை வைத்து அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. 2014 தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி ஒவ்வொரு இந்திய குடிமகனின் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடும் அளவுக்கு கருப்பு பணம் வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ளது என்று சொன்னதை மடை மாற்றி, தான் பிரதமர் ஆனதும் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்ன மோடி வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றி விட்டார் என்று இன்றும் நம் அரசியல்வாதிகள் புல்லுக்கு மூட்டையை அவிழ்த்து விடுவதை நாம் பார்க்கிறோம். இது போன்ற செயல்கள் தொடர்வதை இப்போதே தடுத்தாக வேண்டும். நீடிக்க விடக்கூடாது. இது நமது தேசத்திற்கே கூட ஆபத்தாக முடியலாம். கடந்த 10 ஆண்டு ஆட்சியில் தனக்கு எதிர்கருத்து சொல்பவர்களை பற்றி கவலையே பட்டதில்லை பிரதமர் மோடி. நாய்கள் குறைப்பது இயற்கைதானே என்று விட்டுவிட்டார். அதுதான் 2024 தேர்தலில் பாஜக பெரும் சரிவை சந்திக்க காரணமாயிற்று. எனவே இனியாவது புரிந்து கொண்டு பிரதமர் மோடி செயல்படுவார் என நம்புவோம். நன்றி.